வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இலங்கையை ஆட்டங்காண செய்துள்ள ட்ரம்ப். இலங்கைக்கு வரி விதித்த அமெரிக்கா. ட்ரம்புக்கு ஜனாதிபதி அனுர கடிதம். அனுரவிடமிருந்து ட்ரம்பிற்கு சென்ற தகவல். இன்று இரவு கலந்துரையாடல். இந்திய விரிவாக்கத்திற்கு எதிராக ஜேவிபி. முன்னாள் எம்பி பகிரங்கம். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுக்கு பிணை. தேசபந்து தென்னக்கும் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். இவைகள் தொடர்பில் தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்திய இறக்குமதி வரி கொள்கை உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கை உட்பட உலகெங்கிலும் உள்ள பல பங்கு சந்தைகளுடைய பாரிய சரிவை சந்தித்திருக்கிறது. மேலும் ஆசியாவில் உள்ள பல பங்கு சந்தைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பில் உள்ள அதாவது ஒரே ஒரு பங்கு சந்தையான கொழும்பு பங்கு சந்தையும் பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கடந்த 3 வர்த்தக நாட்களுக்கு பாரிய சரிவை சந்தித்திருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அந்த வர்த்தக முடிவில் பார்க்கிற போது கொழும்பினுடைய பங்கு சந்தையினுடைய அனைத்து பங்கு விலைகள் குறியீடும் 16,07.44 சுட்டன்களாக பதிவாகி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் மட்டும் பங்கு சந்தையானது 227 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க விதித்துள்ள வரி கொள்கைகள் தொடர்பில் அருகுமார திசாநாயக்க டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தான் இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்படி வெள்ளை மாளிகை கடிதம் பெறப்பட்டதை ஒப்புக்கொண்டதாக கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதியினால் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது தாக்கத்தை குறைப்பதற்கான சாத்தியமான வழிகள் மற்றும் இலக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் வரிகளை குறைக்க ஒத்துழைக்குமாறு அந்த கடிதத்தில் கோரியுள்ளதாக கூட அமைச்சர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் அண்மையில பரஸ்பர விதிகளை அறிமுகப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 44% வரி விதித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால் தான் பல்வேறுபட்ட பாரிய நெருக்கடிகளுக்குள் இலங்கை அரசாங்கம் சிக்கி தவிக்கிறது. மேலும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்துடன் மற்றும் ஒரு கலந்துரையாடலும் இன்றைய தினம் இடம்பெறும் என்று கூட அனில் ஜெயந்த் கூறியிருக்கின்றார். இந்த கலந்துரையாடலின் பிற்பாடு எவ்வாறான மாற்றங்கள் நிகழப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் ஜேவிபி கட்சி தொடர்பாக ஒரு கருத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பாட்டலி சம்பிக்க ரணவிக்க ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது ஜேவிபி கட்சியானது இந்திய விரிவாக்கத்திற்கு எதிரானது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான பாட்டலி சம்பிக்க ரணவிக்க தான் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஜேவிபி கட்சியானது அதனுடைய தலைமுறையை சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை உள்நாட்டு கலவரங்களில் தங்கள் உயிரை தாய்நாட்டிற்காக தியாகம் செய்தனர் என்று கூறுவது பொய்யானது எனவும் அவர் கடுமையாக சாடியிருக்கின்றார். செய்தியாளர் சந்திப்புல இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் கட்சியினுடைய முட்டாள்தனமான செயல்களினால் ஜேபிபியினுடைய இளம் திறமைசாலிகள் குழு முன்னதாக அகால மரணம் அடைந்தனர். இவ்வாறு பேரழிவை செய்த ஒரு குழு நாட்டை மீண்டும் ஒரு போர் மோதலில் இழுக்கும் முயற்சியை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். இலங்கை எந்த நாட்டுடனும் பாதுகாப்பு கூட்டணிகள்ல ஈடுபடக்கூடாது என்று கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நாட்டினுடைய இறையாண்மையை காட்டிக் கொடுக்கும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கூட பாட்டலி சம்பிக்க ரணவிக்க தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவினுடைய அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை எனினும் ஒத்துழைப்பு என்றால் என்ன என்பது தற்போதைய அரசாங்கத்திற்கு தெளிவாக இந்த விடயம் தெரியவில்லை என்று கூட கூறியிருக்கின்றார். இலங்கை அரசாங்கம் ஒரு சர்வதேச நடுநிலை நிறுவனத்தினுடைய உதவியுடன் இதனை செய்ய வேண்டும் என்று கூட கூறியிருக்கின்றார். மேலும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் பற்றி 20 ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது. தற்போதைய அரசாங்கம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நிராகரித்து நிலக்கரி மற்றும் எண்ணெயிலிருந்து
மின்சாரம் தயாரிக்க முயற்சிப்பது நகைப்புக்குரியது என்று கூட கூறியிருக்கின்றார். ஆசிய வங்கியினுடைய உதவியுடன் தெற்காசியாவில் ஒரு மின் கட்டமைப்பு அமைப்பை உருவாக்க திட்டங்கள் உள்ளன. அது இந்திய நிறுவனங்களுடைய உதவியுடன் செயல்பட்டால் இலங்கையும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் போன்று ஆகிவிடும், பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுடன் முறையான திறந்த வர்த்தகம், எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப செயல்முறைக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பாதுகாப்பு தரப்பில் இருந்து நாட்டினுடைய இறையாண்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது முன்னாள் ராஜாங்க அமைச்சரான வியாழேந்திரன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக மணல் அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து 15 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற உதவியதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். இந்த நிலையில பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று லஞ்ச ஊழல் குற்றப்புலனாய்வு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டு வியாழேந்திரன் முதலில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் அவருடைய விளக்கமறியல் காலம் இன்று வரை நீடிக்கப்பட்டிருந்தது. இதே வழக்கில் தான் கடந்த ஆண்டு வியாழேந்திரனுடைய தனிப்பட்ட செயலாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது விசாரணைகள் தொடரும் நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் பிணையில் விடுவிக்க இன்றைய தினம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதுவும் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அதாவது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான குழுவை நியமிக்கும் முன்மொழிவு இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 151 பெரும்பான்மை வாக்குகளினால் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரேரணிக்கு ஆதரவாக பார்க்கிற போது 151 வாக்குகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில எதிராக எந்த விதமான வாக்குகளும் அளிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோனை நீக்குவதற்கான குழு ஒன்றை நியமிக்கும் யோசனை நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திரவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட செய்திகள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.